மகளிர் தினத்தில் ஜனாதிபதி அனுரவின் புதிய அறிவிப்பு. எங்கு போர் நடந்தாலும் மனித நேயத்தின் கொடியை முன்னெடுத்து செல்லும் நாடு இலங்கை என பெருமிதம். இலங்கையை உலகில் மனிதநேயம் மிக்க நாடாக மாற்றுவதே அவரது எதிர்பார்ப்பு. ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. கொழும்பில் இன்று நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி பாரோ தெரிவித்துள்ளார். உலகில் எவ்வளவு வளர்ந்த நாடுகள் இருந்தாலும் இலங்கை எத்தகைய பொருளாதார பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்தாலும் மனிதநேயம் நிறைந்த மக்கள் வாழும் ஒரே நாடு இலங்கை என்ற லாபத்தை உலகிற்கு கொண்டு செல்கிறோம் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். අද අපේ රටේ විශේෂ මම්මලා විශාල වේදනාවකට ලක් වී තිබෙනවා. අපේ නැවුම් තාරුණ්‍ය විශාල ලෙස බිලිගන්න අනතුරක් තියෙනවා. මද්ද්‍රව්‍ය රකුසා. மலையகத்தில் பிரேத அறையில் யுவதியின் உடலம் சீரழிப்பு. வெடிக்கப் போகும் போராட்டம் தடை வழங்கிய நீதிமன்றம். டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்த யுவதியொருவரின் சடலத்துக்கு அவமரியாதை இழைக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் முன்னெடுக்கப்படவிருந்த போராட்டத்திற்கு ஹட்டன் நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை நோர்வுட் போலீசார் விடுத்த கோரிக்கையை ஏற்று ஹட்டன் நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் பி தமயந்தி பெர்னாண்டோ இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதன்படி கிழங்கன் ஆதார வைத்தியசாலை நுழைவாயிலில் ஹட்டன் நோர்வுட் பிரதான வீதி அல்லது பொதுமக்கள் கூடும் ஏனைய இடங்களில் சட்டவிரோத ஊர்வலங்கள், போராட்டங்கள் அல்லது ஒன்று கூடல்கள் நடத்துவதை தவிர்க்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஈரான் கப்பல்களில் இருந்து மீட்கப்பட்ட குழுவினருக்கு சுமார் 1 மாத காலத்திற்கு இலவச விசாக்களை வழங்கி மனிதாபிமான பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். சர்வதேச உடன்படிக்கைகள் மற்றும் கடல்சார் சட்ட விதிகளை பின்பற்றி அணிசேரா கொள்கையின் அடிப்படையில் ஈரான் மாலுமிகள் தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான தீர்மானங்கள் மூலம் எந்த ஒரு தரப்புக்கும் ஆதரவளிப்பதோ அல்லது எவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதோ அரசாங்கத்தின் நோக்கமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஒரே வீட்டில் 3 முறை திருட்டு. மணல் மண் அள்ளி வீட்டில் இருந்தவர்கள் மீது திருடர்கள் தாக்குதல். யாழ்ப்பாணம் வடபராட்சி கிழக்கு மணல்காடு சந்தியில் அமைந்துள்ள வீடொன்றில் இன்று அதிகாலை நகை கொள்ளை இடம்பெற்றுள்ளது. அதிகாலை 1 மணியளவில் 3 திருடர்கள் மதிலால் பாய்ந்து குறித்த வீட்டுக்குள் புகுந்துள்ளனர். இதன்போது வீட்டில் இருந்த நபர்களை தாக்கிவிட்டு பின்னர் அவரின் மனைவியின் கழுத்தில் கத்தியை வைத்து சுமார் 5 பவுன் நகை அவரது கழுத்தில் இருந்து அறுத்தெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் திருடர்கள் குறித்த பெண்ணையும் கணவனையும் அரை மணி நேரத்துக்கு மேலாக மணல் மண் அள்ளி கொட்டியும் இரும்பால் தாக்கியும் உள்ளனர். இதில் படுகாயமடைந்த கணவன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை சுதாகரித்துக் கொண்ட கணவன் திருடன் ஒருவனை தாக்கியதில் திருடன் காயத்துடன் தப்பிச் சென்றுள்ளார். குறித்த வீட்டில் நேற்றுடன் 3வது தடவையாக திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. இது தொடர்பான சிசிடிவி காணொலியும் தற்போது வெளிவந்துள்ளது. நாட்டில் உச்சந்தொடும் வெயில் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை. நாட்டின் பல மாவட்டங்களில் நிலவி வரும் கடும் வெப்பமான காலநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பநிலையானது அவதானம் செலுத்தப்பட வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி சப்ரஹோவ, வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் கொழும்பு, ஹம்பகா, வவுனியா, பன்னார், அம்பாத்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டத்திலும் இவ்வாறு வெப்பநிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. ஆசிரம பயனாளிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 28ஆம் திகதியுடன் நிறைவடையும் முக்கிய பணி.
அசெஸ்ம திட்டத்தின் கீழ் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் விண்ணப்பித்த நலன்புரி கொடுப்பனவை பெறுவோர் மற்றும் பெறாதோரின் தகவல்களை புதுப்பிக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நலன்புரி நன்மைகள் சபை இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. அதன்படி நலன்புரி நன்மைகளை பெறும் நபர்களின் பெயர் பட்டியலை வருடாந்தம் புதுப்பிப்பது கட்டாயம் என்பதால் இந்த பணி முன்னெடுக்கப்படுகின்றது. இதற்கு தகுதியுடைய 29,93,558 நபர்கள் ஏற்கனவே தமது தகவல்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த நிலையில் அவர்களின் தகவல்களை உறுதிப்படுத்தும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தற்போது நாளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எதிர்வரும் 28ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கணக்கெடுப்பு உத்தியோகத்தர் வீட்டிற்கு வரும்போது தேவையான ஆவணங்களை தயாராக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போதை மாத்திரைகளுடன் 4 இளைஞர்கள் கைது. வவுனியாவில் மீட்கப்பட்டது 500 மாத்திரைகள். போதை மாத்திரைகளுடன் வவுனியாவில் 4 இளைஞர்கள் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது 4 இளைஞர்கள் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 500 போதை மாத்திரைகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் வீட்டுக்கூரையில் கைக்குண்டு மீட்பு. 30 வருடங்கள் கழித்து வீட்டுக்கு வந்த நபருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. திருகோணமலை உவர்மலை லோவர் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் கூரையிலிருந்து நேற்று 2 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டை படுத்து பார்க்க சென்ற போது வீட்டின் உரிமையாளரால் வீட்டுக்கூரைக்கு மேல் கைக்குண்டுகள் இருப்பதாக திருகோணமலை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட 2 கைக்குண்டுகளை மீட்டுள்ளனர். குறித்த வீட்டின் உரிமையாளர் 1993ஆம் ஆண்டு முதல் இங்கிலாந்தில் வசித்து வருகிறார் எனவும் கடந்த மாதம் இலங்கைக்கு திரும்பியுள்ளார். மேலும் அவரது மூத்த சகோதரர் வீட்டில் தங்கியுள்ளார் எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. විශාල වේදනාවට ලක් වී තිබෙනවා. අපේ නැවුම් තාරුණ්‍ය විශාල ලෙස බිලිගන්න අනතුරක් තියෙනවා මද්ද්‍රව්‍ය රකුසා. පළමුකොටම තමන්ගේ දරුවා මද්ද්‍රව්‍යවලට ගොදුරු වීම නිවස තුල අම්මට වේදනාවක් ගෙනත් දෙනවා. අනතුරුව ඥාතීන් තුල චෝදනාවට ලක් වෙනවා. උඹට උඹගේ දරුවා හදාගන්න බැරි වුණාද කියලා. අනතුරුව ගම තුල කොන්වීමකට වාජනය වෙනවා. ඔයාගේ පුතා කුඩුකාරයෙක් නේද කියලා. එහෙමනේ. ඒ නිසා මම හිතනවා අපේ ප්‍රධානම ව්‍යාපෘතියක් තමයි අපේ රටේ මෙම විස මද්ද්‍රව්‍ය තුරන් කිරීමේ ව්‍යාපෘතිය අපි අඛණ්ඩව දියත් කරනවා. අදත් මම හිතන්නේ කිලෝග්‍රෑම් 100කට ආසන්න මද්ද්‍රව්‍ය තොගයක් අදත් ගැඹුරු මුහුදේදී අපි අත්අඩංගුවට ගත්තා. මෙය නතර කරන තෙක් අවසන් කරන තෙක් අපේ දෙමව්පියන්ට අපේ අම්මාවරුන්ට තමන්ගේ දරුවන්ගේ අනාගතය පිළිබඳව